Hello viewers, welcome to Cinema King Universe. போன வீடியோல நம்ம கர் சசூர் அப்படிங்கிற சீரிஸோட ஃபர்ஸ்ட் 4 எபிசோட பார்த்திருந்தோம். அந்த ஒரு சீரிஸோட கண்டினியூட்டியா அடுத்து இருக்கிற 4 எபிசோட தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சீரிஸ் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி நான் சொல்லணும்னு எந்த அவசியம் கிடையாது. பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் 4 எபிசோட நீங்க பார்க்கல அப்படினா மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு தரமா இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே சொல்ற மாதிரி தான் மறக்காம ஹெட்போன்ஸ் புக் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படினா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சீரிஸ் ஆரம்பிச்ச உடனே நேரடியா வழக்கம் போல டைட்டில் கார்டு போட்டுறாங்க. அதுக்கு டைட்டில் கார்டு முடிஞ்சதும் பார்த்தா நம்ம ஹீரோட லவர் இருக்கால அவளை காட்டுறாங்க. அவ உள்ள வந்து பெட்ட பாக்குறா. இந்த பெட்ட பார்த்தா ஃபுல்லா பணமா இருக்கு. பா எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி பார்க்க டக்குனு பார்த்தா பின்னாடி நம்ம ஹீரோ வரான். நினைச்சலும் பணத்தை பார்த்த உடனே மயங்கிட்ட போல எப்படி எவ்வளவு பணம் பாத்தியா அப்படின்னு சொல்ல அதுக்கு அவ கேக்குறா டே எப்படா எவ்வளவு பணம் அப்படின்னு சொல்லி அதுக்கு மறுபடியும் சொல்றான் நான் தான் சொன்னேன் இல்லையா என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்லி அதான் இது எப்படி இனிமே நம்ம தான் எல்லாம் சரி நான் சொல்ற மாதிரி நீ ஒரு விஷயம் பண்ணு அதுக்கப்புறம் பாரு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்கும்னு சொல்லி அவன் சொல்ல அவளும் என்னன்னு சொல்லி கேக்குறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா பிளான்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுக்கு முன்னாடி சின்னசா ஒரு விஷயம் பண்ணியாகணும். நானும் எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து சே கண்ட்ரோலே பண்ண முடியல. உன்னை பார்த்த உடனே எல்லாமே அதிகமாயிடுச்சு. நான் எதெல்லாம் சொல்றேன்னு சொல்லி உனக்கு புரியுதுன்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கு அவ சொல்றா புரியாம இருக்குமா ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு சொல்லி அவ சொல்ல ரெண்டு பேரும் பார்த்தா தாறுமாறா வேற லெவல்ல பண்றாங்க. இந்த சீன் பாக்குறதுக்கு சும்மா அல்டிமேட்டா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க ரொமான்ஸ் பண்ணி முடிக்க அதுக்கப்புறம் அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ வீட்ல கிச்சன்ல தனியா இருக்கான். அப்ப அந்த லேடி இருக்கா அந்த ஸ்பாட்டுக்கு வரா. அவ வந்து கேக்குறா ஹனி ஏன் தனியா இருக்க நானும் ஈவினிங்ல இருந்து பாக்குறேன் நீ தனியாவே இருக்க ஏதாவது மைண்ட் செட் சரியில்லைன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான் ஆமா ஆமா நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கோம் ஆனா லோகேஷ் இருக்கான் இல்லையா அவனை பத்தி பெருசா யாரும் யோசிக்கல அவனை பத்தி மட்டும் தான் யோசிக்கிறேன்னு சொல்லி அவன் சொல்ல இவன் இந்த மாதிரி சொன்னதும் லேடி இருக்கா இல்லையா அவர் ரொம்ப பிரமிச்சு போயிடுறா. பாத்தியா நம்ம பையனுக்காக ஒருத்தன் எவ்வளவு கஷ்டப்படுறான் அவனை பத்தி எப்பயும் யோசிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பெருமையா நினைக்கிறா. அதுக்கப்புறம் அவன் சொல்றான் இல்ல என் கஷ்டம் அவனை பத்தி தான் நம்ம ஏன் ஒண்ணு பண்ணக்கூடாது அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா அவன் நார்மலா ஆவான் இல்லையா இல்ல நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அவனுக்கு மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கலாம் ஆனா அவனுக்கு அந்த மாதிரி தேவைகள்லாம் இருக்கும் இல்லையா எக்ஸாம்பிளுக்கு பாரு விலங்குகளுக்கே அந்த மாதிரி விஷயம் எல்லாம் தோணுது அப்ப மனுஷங்க நம்ம அவனுக்கு தோணாதான்னு சொல்லி அவன் கேட்க உடனே இந்த லேடி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறா. என் பையனுக்காக எவ்வளவு தூரம் நீ தான் யோசிச்சிருக்க நான் ரொம்ப சரியான ஆளை தான் என் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருக்கேன் அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி அவ சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் சொல்றான் என்ன நான் சொன்ன ஐடியா ஓகேவா அப்படின்னு சொல்லி அதுக்கு அவ சொல்றா கண்டிப்பா ஓகே தான் ஆனா அவனை யார் கல்யாணம் பண்ணிப்பா எனக்கு அதான் யோசனையா இருக்குன்னு சொல்லி அவ சொல்ல அதுக்கு அவன் சொல்றான் இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்ச பொண்ணு ஒண்ணு இருக்கா அவ ரொம்ப நல்லவ அது மட்டும் இல்லாம அவ கண்டிப்பா நம்ம லொகேஷன் நல்லா பாத்துப்பா அவ காசு பணத்தை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்க மாட்டா ரொம்ப நல்ல பொண்ணு அவளுக்கு யாரும் கிடையாது உனக்கு ஓகேவான்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கு உடனே அவ சொல்றா கண்டிப்பா ஓகே இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கா அப்படின்னா அப்புறம் என்ன யோசனை கண்டிப்பா கல்யாணம் வச்சிடறான்னு சொல்லிட்டு அவளும் சொல்றா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பேசி முடிக்க டாபிக் வேற எங்கேயோ போகுது. இவ ஃபீல் பண்ணி லவ்வா தான் பேசிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் போக போக அந்த லவ்வே வேற மாதிரி ஆகுது. அப்புறம் நேராக அந்த கிச்சன்ல வச்சு ரெண்டு பேரும் தாறுமாறா பண்றாங்க. ஏண்டா எப்பவாச்சும் பண்ணா பரவாயில்ல எப்பயுமே பண்ணா எப்படிறா அப்படிங்கிற மாதிரி தான் சீனை பார்க்கும்போது தோணுது. ஏன்னா ரெண்டு பேரும் அந்த மாதிரி பண்றதுல தான் குறியா இருக்காங்களே தவிர அப்பப்ப சைடு ரோல் மாதிரி தான் வந்து பேசிட்டு போறாங்க. சரி அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த சீன் அப்படியே முடிய அடுத்த சீன் பார்த்தா அந்த லோகேஷ் பையன் இருக்கான்ல அவனை காட்டுறாங்க. அவனுக்கு தான் சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லி தெரியாம அவன் பாட்டு விளையாடிட்டு இருக்கான். இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோன் இருக்கால அதாவது அவனோட அண்ணி அவன் ஸ்பாட்டுக்கு வரா. ஸ்பாட்டுக்கு வந்து பாக்குறா அவனை பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. அன்னைக்கு அவன் பயங்கரமா பண்ணால நம்ம இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டோம் நல்ல வேலை அன்னைக்கு மாமா மட்டும் அவனை கூப்பிடல அப்படின்னா இது எதுவுமே கிடைச்சிருக்காது. ஆனா அந்த சான்ஸ் நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. பார்க்கதான் அவனுக்கு ஒண்ணுமே தெரியல ஆனா அந்த விஷயத்துல பையன் பயங்கர ஸ்ட்ராங் தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஒரு ஐடியா பண்ணி என்ன பண்றா அப்படின்னா பால்ல மயக்க மருந்து மாதிரி கலக்குறா. அதை கலந்து கொண்டு போய் அவங்க கொடுக்குறா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா இல்ல இது எனக்கு வேணாம் எனக்கு பால் வேணாம் அப்படின்னு சொல்ல உடனே என்னடா இது இந்த பிளான் ஒரு கொண்டாகலையே சரி ஓகே இப்போ வேற ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ ரொம்ப அழுக்கா இருக்க வா குளிச்சுட்டு வரலாம் நான் உன்னை குளிப்பாட்டி விட்டுறேன்னு சொல்ல அதுக்கு அவன் சொல்றான் குளிக்கணுமா இல்ல இப்ப நான் குளிக்க மாட்டேன் தண்ணிலாம் படும் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு மறுபடியும் சொல்றா இல்ல நீ குளிச்சா ஃப்ரெஷ்ஷா இருப்ப வா நானும் உன் கூட இருக்கேன் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மெதுவா பேசி அங்கிருந்து அவனை கூட்டு போயிடுறா. கூட்டு போய் அவனை குளிப்பாட்டுற அப்படிங்கிற பேர்ல வேற லெவலா பண்றா. இந்த சீனை சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வேற மாதிரி இருக்கு. பொதுவா நம்ம ஹீரோயின் கிட்ட யாரா மாட்டினாலே வேற மாதிரி பண்ணுவா. இதுல சொல்லவே தேவையில்ல அது ஒண்ணுமே தெரியாதவன் மாட்டிருக்கான். அது இவளுக்கு வேற எல்லாமே தெரியும் சும்மா வச்சு வேற மாதிரி பண்றா. இந்த சீன் பாக்குறதுக்கு டாப் நாச்சா இருக்கும். நம்ம ஹீரோ அந்த மாதிரி விஷயங்கள்ல எந்த அளவுக்கு ஈடுபாடோட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீனை பார்க்கும்போது நல்லா புரியும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க பண்ணி முடிக்க அந்த சின்ன பையன் இருக்கான்ல லோகேஷ் அவனுக்கு நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த கல்யாண சீன்ல அதுவும் காட்டல டைரக்டா வீட்டுக்கு வராங்க. அந்த சீன் தான் காட்டுறாங்க. வீட்டுக்கு வரும்போது சாங் எங்களை அந்த முறையெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் பண்றாங்க. அந்த லேடி தான் அவங்களை வர இருக்கிறா. அப்ப அந்த லேடி சொல்றா என் அன்பான மருமகளே நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் உனக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் என் பையன் இப்படி இருக்கான்னு தெரிஞ்சு நீ கல்யாணம் பண்ணிருக்க என்னமோ தெரியல கடவுள் தான் அவங்க கிட்ட உன்னை அனுப்பிச்சிருக்காரு நீ எனக்கு பொண்ணு மாதிரி தான் உனக்கு எப்போ என்ன வேணாலும் என்கிட்ட கேட்கலாம்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இருக்கால அவளும் பேசுறா ஆமா அத்தை சொல்றது உண்மைதான் உங்க மனசு யாருக்கு வராது நீங்க ரொம்ப நல்லவங்க அத்தை மட்டும் கிடையாது உங்களுக்கு எந்த ஹெல்ப் ஆனாலும் எங்கிட்டையும் கேளுங்க நானும் உங்களுக்கு அக்கா மாதிரி தான் சொல்லிட்டு அவளும் சொல்றா. இந்த மாதிரி அவங்க மாறி மாறி பேசி அன்பு மொழியை புரிஞ்சிட்டு இருக்க. அதுக்கப்புறம் சீன் அப்படியே முடிச்சு அடுத்த சீன் பார்த்தா நம்ம ஹீரோட லவர் இருக்கால அவளை நைட்ல கட்டுறாங்க. அவர் ரூம்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப அந்த ரூம்ல பொதுவா யார் போனோம் அந்த லோகேஷ் இருக்கான் இல்லையா அவன் தான் போறான். ஆனா போன பிறகு அவனுக்கு ஒண்ணுமே பண்ண தெரியல. அவன் பாட்டு உட்காந்து இருக்கான். அப்ப கூப்பிடுறா எங்க அப்படின்னு சொல்லி ஆனா எதுவுமே பண்ணாம அவன் பாட்டு விளையாடிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் யோசிக்கிறா நல்ல மருமகன்னு சொல்லி எனக்கு பேரு ஆனா அது ஒண்ணுத்துக்குமே உதவ போறது இல்ல. இங்க பாரு நான் பாட்டு உட்காந்து இருக்கேன் அவன் பாட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் பாரு சே இப்படியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்ன பண்றா அப்படின்னா
அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல அவனுக்கு மெசேஜ் பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா ஸ்பாட்டுக்கு ஹீரோ வரான். ஹீரோ வந்ததும் கேட்கறான், ஏய் என்னாச்சு, ஏன் மெசேஜ் பண்ண அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவ சொல்றா, நான் என்ன சொல்றது நீயே பாரு, அங்க பாரு அவங்க கிட்ட வரவே மாட்டேங்கிறான், அவன் தனியா உட்காந்துருக்கான், இதெல்லாம் என்னன்னு சொல்லி அவன் கேட்க அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல அவன் எப்பவுமே அப்படிதான், ஆக்சுவலா அவனுக்கு எதுவும் பண்ண தெரியாது, நம்ம தான் பண்ணணும், அப்பதான் அவன் பண்ணுவான்னு சொல்லி சொல்ல உடனே அவன் சொல்றா, சரி அவன் பண்றது இருக்கட்டும், எனக்கு நீ இப்ப பண்ணு, எனக்கு அது போதும் சொல்லிட்டு அவன் அந்த மாதிரி கேட்கறா. உடனே அவனும் கொஞ்சம் கூட யோசிக்காம, சரி கிடைச்ச வாய்ப்பை ஏன் மிஸ் பண்ணணும், இதை பயன்படுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் வேற லெவல்ல பயன்படுத்துறாப்ல. இந்த சீன் பாக்குறதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருந்தா என்ன பண்றான் அப்படின்னா, அவன் பாவம்பா அவன் தனியா உட்காந்துருக்கான், அவங்ககிட்ட போய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஜாயின் பண்ண வைக்கிறான். எப்படி இவங்க என்ஜாய் பண்ணாங்களோ அதே போல அவனையும் என்ஜாய் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த சீன்ல மொத்தமா எல்லாருமே பண்றாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் என்ன பண்றான் அப்படின்னா, சரி ஓகே நீங்க பண்ணுங்க, நான் இங்கிருந்து கிளம்புறேன் சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து போக, அதுக்கப்புறம் ஹீரோட லவர் இருக்கால அவளும் அந்த லோகேஷ் அவங்க 2 பேரும் மட்டும் தனியா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் ஃபுல்லா அந்த மாதிரி அவங்க பண்ணி முடிக்க இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இந்த லேடி இருக்கால அவளை கட்டுறாங்க. அவ ஏதோ ஃபைல் பார்த்துட்டு இருக்கா. அப்ப ஃபைல் பார்க்கும்போது என்ன பண்றா அப்படின்னா, இந்த லோகேஷ் பையன் இருக்கான்ல அவன் மேல வந்து மடி மேல படுக்கிறான். அவளு வாடா கண்ணா சரி படுத்துக்கோன்னு சொல்லிட்டு இருக்க. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, மில்க் வேணும் சொல்லி மில்க் பத்தி கேட்கறான். அதுக்கு அவ சொல்றா, இல்ல இல்ல அம்மா மில்க்லாம் கேட்க கூடாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, இப்ப எல்லாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லி சொல்ல. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், இல்ல இல்ல அப்பா மில்க் வேணும் அப்படின்னு சொல்லி. உடனே அவன் ஷாக் ஆயிடுறா, இது அப்பா மில்கா என்னவே சொல்ல வரான்னு சொல்லி கேட்க அந்த பெரிய பையன் இருக்கான் அவனும் பாக்குறான், இல்லம்மா எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு, நான் தான் வந்ததுல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன் அவன் ஆளே சரியில்லைன்னு சொல்லிட்டு, ஆனா நீ தான் கேட்கறதே கிடையாது, இங்க பாரு ஏதோ சொல்றான்னு சொல்லி அவன் சொல்ல. அதுக்கப்புறம் லேடிக்கும் சரி அந்த பெரிய பையனுக்கும் சரி ஏதோ சந்தேகம் வந்துருது, இல்ல ஏதோ தப்பா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த லேடி கேட்கறா, சரி எல்லாம் ஓகே ஏதோ தப்பா தான் நடக்குது, ஆனா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுக்கு என்னதான் பண்றதுன்னு சொல்லி கேட்க அந்த பெரிய பையன் சொல்றான், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நம்ம இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி ஐடியா சொல்ல அவளு சரிங்கறா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம பெரிய மருமக சின்ன மருமக 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோவும் சரி அந்த லோகேஷ் இருக்கான்ல அவங்க 2 பேரும் வராங்க. இவங்க இந்த இடத்துக்கு வந்து அவங்க பேசுறதோட ஜாயின் பண்ணி பேசிட்டு இருக்க. அப்ப அந்த லேடி ஸ்பாட்டுக்கு வரா. ஸ்பாட்டுக்கு வந்து சொல்றா, எங்க சாரி நான் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலா ஒர்க் விஷயமா நான் வெளியே போறேன், வரதுக்கு 2 நாள் ஆகும், என் கூட பெரிய பையனும் வரான், சோ நீங்க ஃபேமிலியை பாத்துக்கோங்க, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி கேட்க அதுக்கு அவன் சொல்றான், இல்ல இல்ல ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ பத்திரமா போயிட்டு வா, உனக்கு எப்ப ஞாபகம் வந்தாலும் கூப்பிடு, என் போன் எப்பவும் அவைலபிள் தான் சொல்லி சொல்ல. அதுக்கப்புறம் அவளு சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த லேடி அந்த பெரிய பையன் அங்கிருந்து போக நம்ம ஹீரோயின் இருக்காள் அவ மட்டும் தனியா இருக்கா. அவ தனியா போன் பாக்குறா, நடக்கிறா, இந்த பக்கம் போறா அந்த பக்கம் வரா. அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்னடா அது வீட்டுல தனியா இருக்கும், அவரு வெளியே போயிட்டாரு, இப்ப என்னதான் பண்றது, ஆனா மாமா வீட்டுல தான் இருக்காரு, சரி என்ன பண்ணலாம், நம்மளா போய் கேட்கலாமா இல்ல தனியாவே இருந்துக்கலாமா, வேணா நம்ம போய் கேட்டா வீக்க நினைப்பாங்க, நம்ம தனியாவே இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவளாவே செல்ஃபா தனியா அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ இருக்காளே அந்த இடத்துக்கு வரான். இடத்துக்கு வந்து அவளை பார்க்க இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா இல்லையா, இவளும் ஷாக் ஆயிடுறா. உடனே அவ கேட்கறா, மாமா ஒண்ணு இல்ல சும்மா அப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்ல. அதுக்கு அவன் சொல்றான், ஒண்ணு இல்ல இதுல போய் என்ன இருக்கு, நீ பாட்டு கேஷுவலா பண்ணு, வீட்டுல யாரு இருக்கா, யாரு கேட்க போறா, யாரும் கேட்க போறதுல, இன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி நீ பண்ணிதான் ஆகணும், அதான் நம்ம எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்றான். என்கரேஜ் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த லோகேஷ் இருக்கான் இல்லையா, அதாவது ஹீரோட ஹஸ்பண்டோட தம்பி, அவனையும் கூப்பிட்டு அவனையும் ஜாயின் பண்றான். நம்ம ஹீரோனுக்கு மறுபடியும் அது பிடிச்சிருக்கு, பா இதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் இறங்கி பண்றா. அதுக்கப்புறம் பார்த்தா இவங்க 3 பேரும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. அந்த ஸ்பாட்டுக்கு ஹீரோட லவர் இருக்கால அவரா, அதாவது சின்ன மருமக, அவ வந்துட்டு இது நேர்மையா இருக்கிற மாதிரி, என்ன இது ஏன் இப்படி எல்லாம் பண்றாங்க, அக்கா நீங்களும் இப்படியா, நான் நீங்க இந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு சொல்லி நினைச்சு பார்க்கல, ஏங்க இப்படி பண்றீங்கன்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறா. ஆனா ஹீரோ என்ன பண்றான் அப்படின்னா, வா சின்ன மருமகளே வா, உனக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நீ ஏங்க தனியா கத்திட்டு இருக்க, கத்துறதுனால ஒண்ணுமே கிடையாது, நீ வா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஜாயின் பண்ணி வைக்கிறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோனுக்கு தெரியாது நம்ம ஹீரோ அந்த பொண்ணு இருக்கிற லவர்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த இடத்துல எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்க. டக்குனு பார்த்தா அந்த லேடி வந்துடுறா. இப்பதான் போன மாதிரி போனா அடுத்த 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துட்டா. ஆக்சுவலா உங்க பிளானே தான், நம்ம வீட்டுல இல்லாத போது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பாக்குறதுக்காக தான் இவங்க இந்த பிளானே போட்டுருப்பாங்க. இவங்க ஊருக்கும் போயிருக்க மாட்டாங்க, எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, போயிட்டு 1 ஹவர்ல திரும்பி வர மாதிரி தான் போயிருப்பாங்க. அதே போல திரும்பி வர இவங்க எல்லாருமே கையங்களமா மாட்டிக்கிறாங்க. அவ வந்து கத்துறா, ஆனா கத்தன பிறகு நிறுத்தாம அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இருக்கால அவ கூட பயப்படுறா, ஆனா அந்த மாமனார் இருக்கால ஹீரோ அவன் சுத்தமா பயப்படவே இல்ல, அவன் பாட்டு கண்டினியூ பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பெரிய பையன் வந்து இழுத்து போட அப்புறம் பேச ஆரம்பிக்கிறான். என்ன மேல கை வைக்கிற, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, என்ன ஓவரா பண்றேன்னு சொல்லி ஹீரோ கேட்க அதுக்கு இந்த லேடி செம கோவப்படுறா. ஏய் உன்ன மாதிரி ஆளுங்களை வீட்டுல விட்ட மாத்தியா, என் தப்பு தான்டா, இரு உன்னை போய் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுக்குறான்னு சொல்லிட்டு போலீஸ் கால் பண்றா. உடனே அவன் சொல்றான் அப்படின்னா, கால் பண்ணு ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இந்த போன் இருக்கு இல்லையா, அந்த போன்ல எல்லாத்தையும் நான் ஷூட் பண்ணிட்டேன், நீ தானே எப்பயும் சொல்லுவ குடும்பமானோ சொல்லிட்டு அந்த குடும்பமானோ அப்படியே காத்தோட போயிடும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே அந்த லேடி பயப்பட ஆரம்பிச்சிடறா. நீ என்ன சொல்ற, எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டியா, இது மட்டும் வெளியே போச்சு அப்படின்னா எங்க குடும்பத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அந்த பேர் எல்லாம் போயிடும், ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை மட்டும் வெளியே விட்டுறாதுன்னு சொல்லி கெஞ்ச. இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, சரி ஓகே நான் வெளியே விட மாட்டேன் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, வீட்டு பத்திரம் இருக்கு இல்லையா, அதை நான் மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சிருக்கேன், நீ அதில் சைன் போட்டுரு, அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் உங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறேன், நீ தானே சொன்ன இந்த வீட்டுக்கு நான் தான் எல்லாமே சொல்லிட்டு நான் எல்லாமே இருந்துக்கிறேன், உங்க எல்லாரையும் நான் நல்லாவும் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல இவன் முடியாதுங்கிறா. அதுக்கப்புறம் மறுபடியும் மிரட்டுறான், இல்ல முடியாது அப்படின்னா நான் என் வேலையை காட்டுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஒளியா என்ன பண்றான்னா அந்த பத்திரத்துல சைன் போட்டுறான். இவன் சைன் போட்டு முடிச்சதும் அவன் என்ன சொல்றானா, ஓகே இப்போ இது மேல இது என் வீடு, நான் என்ன சொல்றனோ அதே மாதிரி தான் நடக்கணும், இது அதுன்னு எதுவுமே சொல்லக்கூடாது, நான் சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா இந்த வீட்டுல இருக்கலாம், இல்லனா ஆளாளுக்கு வெளியே போயிடுங்கன்னு சொல்லி அவன் சொல்ல எல்லாரும் ஷாக்கா இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாரு செல்லம், நம்மளோட பெரிய மருமக இருக்கா இல்லையா, அவளும் நீயும் பண்ணுங்க, நான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஏப்பா பெரிய மகனே நீ வா, நீ போயிட்டு உன் தம்பி அங்க இருக்கான், அவன் ஒய்ஃப் அங்க இருக்கா, போ ஜாயின் பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லி சொல்ல ஒரு பக்கம் பார்த்தா ஹீரோ ஹீரோயின் லேடி இவங்க எல்லாம் ஒரு சைடு இருக்காங்க, அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட லவர் இருந்தா இல்லையா, அதாவது சின்ன மருமக அவ, அந்த லோகேஷ் அப்புறம் பெரிய பையன் இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கங்க தனித்தனியா பண்ண இந்த சீனே பாக்குறதுக்கு வேற லெவல்ல இருக்கும். இந்த சீனை பார்க்கும்போது யோ டைரக்டர் கிளைமேக்ஸ் வேற மாதிரி கொடுத்துருப்பேன்னு சொல்லி நினைச்சேன், ஆனா இந்த மாதிரி கொடுப்பேன்னு சொல்லி நினைச்சு பார்க்கலையா, என்னையா இப்படி கொடுத்துருக்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும்னு தோணுது. இந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது இந்த கிளைமேக்ஸ்ல எல்லாருமே ஹாப்பியா தான் இருக்காங்க. எல்லாரும்
எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணி முடிக்க இந்த சீரிஸ் அப்படியே மொத்தமா முடிச்சாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கர் சசூர் அப்படிங்கிற ஒரு சீரிஸ் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு தரமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.